என்ன இது கடையை விட்டு இவ்வளோ நேரம் நடந்து வந்துட்டோம், ஒரு ஆட்டோ வரக்கானு, எப்படி ஏறி போகிறது? அதான் அக்கா நானும் பார்த்துட்டு இருக்கேன், ஆட்டோ ஒன்று வரக்கானு. ஏ எல்லாம் இந்த பக்கமே பார்த்துட்டு இருக்கிறீங்களே, அந்த ஒரு ஆட்டோ நிற்கிது பாரு, ஆட்டோக்காரு பக்கத்துலேயே நிற்கிறாரு பாரு, கூப்பிடுங்க. ஆமாம், லட்சுமி அக்கா கண்ணுக்கு தெரிஞ்சது வர நமக்கு தெரியல, நிற்கிறாரு. ஆட்டோ ஆட்டோ. யாரு கூப்பிடுற மாதிரி இருக்கா? ஆட்டோ கேட்குறாங்களோ? கூப்பிட்டீங்களாம்மா? ஆமாம் ஆமாம், நாங்கள் தான் கூப்பிட்டோம். ஆட்டோ வருமா? என்னம்மா கேள்வி? ஆட்டோ வரத்துக்கு தானம்மா ஆட்டோ போட்டு வச்சுட்டு வைக்கிறோம். எங்கே போனேன்? ஹோட்டலுக்கு போனேன், சாப்பிட்ற ஹோட்டலுக்கு. நல்ல ஹோட்டலாக பார்த்து அங்கே இறக்கி விடுங்களேன். ஹோட்டல் பேர் தெரியுமா? ஹோட்டல் பேர்லாம் எங்களுக்கு தெரியாது. ஹோட்டல் பேர்லாம் தெரியாம தான் நிற்கிதோல. ஒரு நல்ல ஹோட்டல், சாப்பிட்ற ஹோட்டலில் பார்த்து இறக்கிடியா? இங்கே நல்ல ஹோட்டலாக இருக்கா சாப்பிட்ற மாதிரி? இருக்குமா, இருக்கு, இறக்கி விட்றேன். பெரிய ஹோட்டலாக பார்த்து நல்ல ஹோட்டலாக இறக்கி விட்றேன். ஆனால் ஆட்டோ இங்கே எடுத்துட்டு வாங்களேன். ஆட்டோவுக்கு எவ்வளோ பணம்லாம் கேட்க மாட்டீங்களா? ஆட்டோ எடுத்துட்டு வாங்க தம்பி. பணம் எவ்வளோ ஹோட்டலுக்கு போகிறதுக்கு, சாப்பிட்ற ஹோட்டலுக்கு? நீங்கள் எந்த ஹோட்டல்லேருந்து தெரியாமையே நிற்கிறீங்க. எப்படி போனேன்றே தெரியல உங்களுக்கு. அப்படி இருக்கும்போது நான் எந்த ஹோட்டலில் இறக்கி விடுறது உங்களை? ஹோட்டலு பேரும் தெரியல உங்களுக்கு. அப்போ எப்படிம்மா இறக்கி விட முடியும்? வசந்தி, என்ன இந்த பையன் எப்படி சொல்கிறாரு? ஏன் தம்பி, உங்களுக்கு தெரியாத ஹோட்டல் இங்கே இருக்கிறதெல்லாம் சாப்பிட்ற ஹோட்டலு? எனக்கு தெரியும்மா, நிறைய ஹோட்டல் தெரியும். நான் அங்கே நின்று கட்டமுல்லேருந்து தான் நாங்கள் கிட்ட வந்து பேசுகிறேன். ஹோட்டல் தெரியுமா? ஹோட்டலில் இறக்கி விடலாம். அதில் எத்தனை கிலோமீட்டர் போகுதுன்னு தெரியாதுல்ல, அதை பார்த்து தானே பணம் சொல்ல முடியும். ஆட்டோவுக்கு எவ்வளோ காசுண்டு. ஓ, அதை சொல்றீங்களா? சரி சரி. கிட்ட உள்ள ஹோட்டலில் இறக்கிட சொன்னால் கொஞ்சம் காசு கம்மியாக வாங்கிக்குவாரு, ரொம்ப தூரமாக இருந்தால் காசு கூட கப்பாரு பேருக்கு. ஓஹோ, இந்த அம்மா சொல்கிறது தான் கரெக்டு. அப்படி தான், கிட்ட உள்ள ஹோட்டலாக இருந்தால் அதுக்கு காசுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி, கொஞ்சம் தூரம் போகிறதா இருந்தால் அதுக்கு கொஞ்சம் காசு பார்த்து தான் போடணும். மீட்ரு பார்த்து தாம்மா போடுவேன். மீட்ரு இருக்குது ஆட்டோவில். மீட்டரை பார்த்து காசு கொடுத்தா போதும். நீங்கள் மீட்டர் பார்த்து தானே பணம் கொடுக்கணும். மீட்டர் எவ்வளோ ஓடி இருக்குன்னு பார்த்து தான் கொடுக்கணும். ஆமாம் ஆமாம் ஆமாம், ஆட்டோவில் எவ்வளோ மீட்ரு ஓடி இருக்குன்னு நான் சொல்கிறேன். அதை பார்த்து நீங்கள் பணம் கொடுத்தா போதும். என்னம்மா, 100 ஆட்டோ சொல்லவா? ஏன் 100 ஆட்டோ? ஏன் நீங்கள் இல்லை? ஏம்மா, நீங்கள் 5 பேர் இருக்கீங்க. இவ்வளோ லக்கேஜ் வச்சுருக்கீங்க, பேக்கு பேக்கா, பையா. இவ்வளையும் எப்படிம்மா ஒரு ஆட்டோவில் ஏற்ற முடியும்? உங்கள் 5 பேர் எப்படி ஏற்ற முடியும் ஒரு ஆட்டோவில்? 2 ஆட்டோ வேணுமா? உங்கள் லக்கேஜ், பை, பேக்கு இதை ஏற்றவே ஒரு ஆட்டோ வேணும். அது சரி, அப்போ 2 ஆட்டோ வேணுமா? பின்ன ஒரு ஆட்டோவில் இத்தனை பேரையும் ஏற்றி இந்த பை பேக்கெல்லாம் நான் ஏற்றுனேன்டா, போலீஸுக்காரன் பார்த்தாண்டா எனக்கு ஃபைனு போட்டுருவாங்கம்மா. ஃபைனு கட்டுன்னு 1000 500 போட்டுருவாங்க. அவ்வளோ பணம் நீங்கள் கட்டுவீங்களா? வசந்தி, என்ன இந்த பையன் எப்படி சொல்லுது? 2 ஆட்டோவுக்கு எவ்வளோ கேட்பாங்க? நான் கேட்ட மாதிரி தான் அவனும் கேட்பான். ஆனால் ஆட்டோ வேறு கிடைக்கலையே, எங்கேருந்து கூப்பிட்றதுன்னு தெரியலையே. இன்னொரு ஆட்டோ எங்கேருந்து பார்க்குறது? ஆட்டோ வேறு இல்லை, எல்லாம் சவாரி போயிட்டாங்க போயிருக்கு. ஆட்டோவே காணும். நான் ஒண்டி தான் இருக்கேன். நான் இப்போ தான் வந்தேன். நான் வெளியே போயிருந்தேன். இல்லைண்டா நானும் வெளியே போயிருந்தேன்டா உங்களுக்கு ஒரு ஆட்டோ வேறு கிடச்சிருக்காது. இன்னொரு ஆட்டோ வேணுமே, என்ன செய்கிறது? என்ன ஏண்ணே, உங்கள் ஆட்டோலேயே 5 பேரையும் அட்ஜஸ்ட் பண்ணி ஏற்றிக்க முடியாதா? ஏற்றிக்கிறதுக்கு கொஞ்சம் கூட கொச்சா பணம் போட்டு தரோம், ஏற்றிட்டு போங்க. இந்த பையக்கெல்லாம் நாங்களே மடியில் வச்சுக்க போகிறோம். உங்களுக்கு என்ன, உங்கள் ஆட்டோவில் வைக்க மாட்டோம், மடியிலே வச்சுக்கிறோம். ஏற்றிட்டு போனேன். இன்னொரு ஆட்டோ இல்லை. எத்தனை ஆட்டோவில் ஏற்றுறேன்? 3 ஆட்டோ கொடுக்குறேன். பஸ் காசை சேர்த்து உங்களுக்கு கொடுக்குறோம், வாங்க. என்னம்மா அப்படி சொல்கிறீங்க? என்ன செய்கிறது? ஆட்டோவும் வேற இல்லை. உங்களை 5 பேரையும் ஏற்றிக்கிட்டு இந்த பையெல்லாம் தூக்கிட்டு போனால் போலீஸுக்காரங்க பார்த்தாலும் பிடிச்சிருவாங்க. அதுக்கு வேற ஃபைனு போடணும். நான் உங்கள்கிட்ட வாங்குற காசு பூரா போலீஸுக்காரங்கள்ட்ட கொடுத்துட்டு நான் என்னம்மா செய்ய முடியும்? என்ன செய்கிறது? ரொம்ப யோசனை பண்ணாதீங்கண்ணே, ஏற்றிட்டு போங்க. ஆட்டோ எடுத்துருவாங்க, இல்லையா அட்ஜஸ்ட் பண்ணி உட்காந்துக்கிறோம். என்னம்மா நீங்கள் இவ்வளோ தூரம் சொல்கிறீங்க. சரி, நான் ஏற்றிட்டு போயிடுவேன். நீங்கள் உட்காந்துக்க போகிறீங்க. ஆட்டோவிலலாம் இவ்வளோ பேர் ஏற்றிட்டு போகக்கூடாதுமா. 3 பேருக்கு மேலே அலோட்டு கிடையாது. போலீஸுக்காரங்க பார்த்தா பிரச்சனை ஆகிடம்மா. அப்புறம் ஆட்டோவை கொண்டு போலீஸ் ஸ்டேஷனில் கொண்டு போட்டுருவாங்க. நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு அங்கேயும் இங்கேயும் அலையின்னு. அப்புறம் காசு வேறு கேட்பாங்க. 1000 ரூபா
500 ஃபைனு போட்டுருவாங்கம்மா. நான் உங்கள்கிட்ட வாங்குற காசை அவங்கள்ட்ட கொடுத்துட்டு நான் என்னம்மா செய்ய முடியும்? நீங்கள் கொடுப்பீங்களா உங்களுக்குன்னு தனியாக? அதுக்கும் கொடுத்து எனக்கும் கொடுப்பீங்களாம்மா? ஆ உங்களுக்கு பணம் கொடுத்து போலீஸ்காரங்களுக்கு பணம் கொடுக்க முடியும்? என்ன எப்படி சொல்றீங்க? ஏம்மா நான் இதை சொன்னதுக்கே எல்லாம் ஆடு வாய பழக்கிறீங்க. எப்படி கொடுக்க முடியுங்கிறீங்க? அப்போ நான் என்னம்மா செய்ய முடியும்? இன்னொரு ஆட்டோ போகிறதுக்கு ஆட்டோ இல்லை தம்பி, என்ன தம்பி செய்யறது? நான் சொல்கிற மாதிரி கேளுங்கம்மா. இப்போ பஸ்ஸு வரும். பஸ்ஸில் ஏறி டிகே நகர்ன்னு போய் இறங்குங்க. அங்கே தான் நிறைய ஹோட்டல்லாம் இருக்குது, சாப்பாட்டு ஹோட்டல்லாம். அங்கே போய் சாப்பிட்டுட்டு ஏறி எங்கே போகணுமோ போங்கம்மா. டிகே நகர் அது எங்கே இருக்கு? நீங்கள் ஏம்மா கவலைப்படுறீங்க? பஸ்காரங்கள்ட்ட கண்ட்ரக்டர் சொன்னால் அவங்க போய் இறக்கி விட போகிறாங்க. வசந்தி, தம்பி தான் சொல்றாருப்பா பஸ் வரேன், பஸ்ஸில் ஏறி போயிடலாண்டி, காசா கம்மி. அந்த அம்மா சொல்கிறாங்க பாருங்க, அதுதான் காட்டு. பஸ்ஸு வரோம், பஸ் வந்தோன்னே போங்க. எனக்கு வேறு வேலை இருக்குது. யாராச்சும் கூப்பிட்டா நானும் எங்கேயும் சவாரி போவேன். பார்த்து பஸ் ஏறி போங்கம்மா, நான் போயிட்டு வரேன். பார்த்தா ஒன்றும் தெரியாத மாதிரி தெரியுது. கொஞ்சம் கூட குறைச்ச பணம் கேட்டாலும் கொடுத்துறாங்க. ஆனால் ஃபைனு போட்டால் என்ன செய்கிறது? அதுதான் பார்க்க வேண்டியா இருக்குது. இப்போதான் பஸ் வராங்க தடியன் தம்பி, பஸ்லேயே ஏறி போயிடுவான். ஃபைன் வர கட்டணுங்குது, அந்த தம்பிக்கு ஆட்டோவுக்கு காசு கொடுக்கணுங்குது. ரெண்டுக்கும் நம்ம கொடுக்க முடியுமா? அதானே ஃபைனை கட்டி ஆட்டோவில் ஏறி ஆட்டோவுக்கு காசு கொடுக்க முடியுமா? இதே நான் புது மாதிரியான ஆட்டோவாக இருக்குது. நம்ம ஊரில் 5 பேர் 6 பேர்லாம் உட்காந்துட்டு போகிற ஆட்டோவில் இந்த பையன் அப்படி சொல்கிறாரு. ஃபைன் போட்டுருவாங்க, பயப்பூரில் 6 பேருக்குக்கா. பஸ் தான் எந்த காலத்தில் வரேன்னு தெரியல. இப்பயே காலெல்லாம் குடையுது, காலை வலிக்குது. நம்ம ஆட்டோவிலேயே ஏற்றிட்டு போய் பணத்தை வாங்கியிருக்கலாம். சவாரி வேற இல்லை. நம்ம வர பஸ்ஸில் போன்னு சொல்லிட்டு வந்துட்டோம். இப்போ போய் நம்ம போய் கேட்டால் சீப்பாக வேணும். அப்புறம் பணத்தெல்லாம் குறைச்சாலும் குறைச்சிடாங்க. என்ன செய்யலாம்? ஃபோன் போட்டு பேசுகிற மாதிரி பேசுவோமா? ஃபோன் போட்டு பேசுகிற மாதிரி இன்னைக்கு பஸ்ஸு வராதுன்னு சொல்லுவோமா? சொல்லி இந்த ஆட்டோவில் எப்படியாவது அழைச்சிட்டு போயிடுவோமா? சும்மா பேசுகிற மாதிரி பேசுவோம். அதுகளுக்கு என்ன தெரியா பார்த்து இங்கேருந்து பேசுறது? பேசுவோம். ஆ ஆ அப்படியா அப்படியா, சரி சரி சரி. வசந்தி, அந்த தம்பி யாருக்கு ஃபோன் பேசுது பாரு. ஒரு சமயம் ஆட்டோ கிட்ட இன்னொரு ஆட்டோ வைக்கிறாரோ என்னன்னு தெரியலையாக்கா? சரி சரி, நான் சொல்கிறேன். இங்கே ஒருத்தவங்க நிற்கிறாங்க, எல்லாரும் ஒரு 5 பேர் நிற்கிறாங்க. 5 டிக்கெட்டு அவங்க பஸ்ஸுக்கு நிற்கிறாங்க. பஸ்ஸு வேறு வராதுன்னு சொல்கிறிய? சரி சரி, பார்ப்போம். பஸ் வராதுன்னு சொல்றாருக்கா? வசந்தி, அப்படியா பேசிக்கிட்டு இருக்க அந்த பையன்? உங்க காலில் விழுவுதாடி? அப்படி விழுந்தா கூப்பிடுங்கடி என் தம்பி, அந்த ஆட்டோல ஏறி போயிடுவான். பஸ் வராம இப்போ எவ்வளோ நான் நிற்கிறாது? நம்மளையே தான் பார்த்துக்கிட்டு நிற்கிறாங்க. நிற்கட்டும், இப்போ போவோம். சரி சரி, அப்படியா, போன வை, நான் சொல்கிறேன். நம்மளை பார்த்து நம்ம தம்பி பேசுது. என்ன பேசுவான்? அக்கா, அந்த பையன் வந்துக்கா. அம்மா, நான் ஃபோன் பேசுனது உங்கள் காலில் வந்துச்சா? காதில் விழுவலையே தம்பி. பஸ்ஸு வர லேட்டாகும் மாமா, இப்போ வராதான். பஸ்ஸு வராதான். பஸ்ஸு ஏதோ ரிப்பேர் ஆகிடுச்சு. அந்த பக்கம் வர பஸ்ஸு அது பட்டறையில் போட்டுட்டு நிற்கிறாங்களாம். வர லேட்டாகும் உண்டு. என் ஃப்ரெண்டு சொன்னான். அவன்கிட்ட தான் உன் ஃபோன் அடித்து கேட்டேன். பஸ்ஸு எத்தனை மணிக்கு வரேன்ட்டு அதுதான் சொல்கிறாரு. என்ன பஸ் வராதா? இப்போ தானே தம்பி சொல்லிட்டு போனீங்க பஸ் வராது ஏறி போங்கட்டு. நாங்களும் பஸ்ஸில் போகலாண்டி இருந்தோம். நீங்கள் தான் தம்பி இத்தனை பேரை ஏற்ற முடியாதுன்ட்டீங்க ஆட்டோவில், அதானே? இப்போ தான் ஃப்ரெண்டு ஃபோன் போட்டார். அவர்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தான். பஸ்ஸு இந்த பக்கமாக காணுமே இன்னும். நான் ஆட்டோ போட்டுக்கிட்டு வந்து இங்கே 1 மணி நேரம் ஆகுதுமா. காணுமே. பஸ்ஸு எப்போ வரேன்ட்டு கேட்டேன் சும்மா. அவர் சொல்கிறாரு பஸ்ஸு இப்போ வராது, அங்கே வர பஸ்ஸு ரிப்பேராக போய் கிடக்கு பட்டறையில் என்று சொல்கிறாரு. இப்போ என்ன செய்யறது? வேறு வழியே இல்லை, ஆட்டோவில் தான் ஏறினேன். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி ஏறி உட்காந்துங்க, எங்கே பார்ப்போம். நீங்கள் தான் போலீஸ்காரங்க பிடிப்பாங்க, போலீஸ்காரங்க பிடிச்சா ஃபைன் கட்டணும்னு சொன்னீங்களே. ஆமாம், ஃபைன் தான் கட்டுனேன். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி உட்காந்து பாருங்க, பார்ப்போம். போலீஸுக்காரங்க பிடிச்சா ஃபைனு தான் கட்டுனேன். என்ன செய்யறது? என்ன செய்யலாம்?
வேற என்ன பொய் சொல்றது? நேர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருக்கா? பிடிச்சிருந்தா வீடியோவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தா மெசேஜ் பண்ணுங்கள்.